ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் ஐயங்காராத்து தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான ஐயங்காராத்து தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நிறச்சா மாதிரி 1 கப்பு துவரம்பருப்பு. இதே எந்த கப்பால் துவரம்பருப்பு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு பாதி தான் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். ஏன்னா நிறையா ஈக்குவலாக கடலைப்பருப்பு போட்டேன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தான் கொடுக்கும், கரகரன்னு இருக்காது. 1 கப்பு துவரம்பருப்புனா 1/2 கப்பு கடலைப்பருப்பு. கருப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கருப்பு உளுந்து, தோல் உள்ள உளுந்து. இப்போ பச்சரிசி 1/2 கப்பு, ஃபுல் கப்பு போடக்கூடாது, 1/2 கப்பு. இதுதான் தவளை அடைக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த கருப்பு உளுந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு, இந்த அரிசியும் தனியாக ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இந்த கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை அரைக்கப்படாது. இது 3த்தையும் கொரன்னு அரைச்சோன்னே இந்த ஊறின கருப்பு உளுந்தை புழிஞ்சு அந்த அடமாவோடு போட்டுடணும். இந்த பருப்பு அரிசிக்கு தேவையான வரமிளகா, உப்பு அரைச்சி அதோடு போட்டுடணும். இப்போ ஏற்கனவே ஊற வச்சு பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி அரைச்சி இந்த ஊற வச்சுருந்த இந்த கருப்பு உளுந்தை அதோடு புழிஞ்சு அதோடு போட்டாச்சு. இதுக்கு தேவையான மிளகாய் வத்தல், உப்பும் போட்டு அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கப்படாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்க்கலாம். இந்த பாருங்கள், பெருங்காயப்பொடி போட்டு கலந்து விட்டாச்சு. மாவு ரொம்ப நீர்க்க இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக தான் இருக்கணும். நீர்க்க இருந்தோம்னா தவளை அடை வாக்கிறதுக்கு வராது. இப்போ பெருங்காயம், உப்பு, காரம் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கடுகு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொப்பரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தேங்காயும் போட போகிறதில்ல, கொஞ்சம் தான் போட போகிறோம். மிளகு, உளுத்தம்பருப்பு. இந்த பாருங்க, கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிடலாம். கடுகு சேர்க்குறேன். இந்த பாருங்க, கடுகு வெடிச்சிருக்கு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். இந்த தவளை அடைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து எல்லாம் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக அடுப்பை அணைக்கும் போது மிளகை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு எல்லாம் தாளித்து கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுன்றலாம். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை வதக்கணுங்கிறது இல்லை, அப்படியே பச்சை இலையாகவே போட்டுடலாம். கொப்பரைக்காய் திருக்கி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போடணுங்கிறது இல்லை. இந்த பாருங்க, இந்த கொப்பரைக்காய் சேர்க்குறேன். தேங்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு நான் ஏன் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, ஊற வச்சு அரைக்கணுங்கிறது இல்லை, அப்படியே ஊற வச்சு புழிஞ்சு போட்டுடலான்னு. இந்த மாதிரி இந்த முழுசாக இருக்கிற இந்த கருப்பு உளுந்து அடையாக நம்ம வாத்து சாப்பிட்டோம்னா கரகரன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை முழுசாக போட சொன்னது. இப்போ கனமான ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன் இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன்னு பார்க்குறேங்களா? இப்போ இந்த தவளை அடைக்கு எப்போதுமே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் இது வேகும். நம்ம மெலிசாக ஹோட்டலில் பேப்பர் ரோஸ்ட் வாக்குற மாதிரிலாம் வாக்க முடியாது, கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இப்போ நான் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுங்கிறதுல கொஞ்சம் கனமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த எண்ணெயில் வேகணும் இல்லையா, இவ்வளோ கனமும், அதுக்காக தான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறது. திருப்பி போடும்போது எண்ணெய் ஊற்றணுங்கிறது இல்லை. இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சுருக்கேன். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் கழிச்சு வெந்துடுத்தான்னு பார்க்கலாம்.
இந்த பாருங்க ஒரு பக்கம் வெந்தெடுத்து அதை மெதுவாக எடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கு. இதுக்கு எண்ணெய் ஊற்றணுங்கிறதே இல்லை. அது தட்டை போட்டு மூடணுங்கிறதுல அப்படியே வெந்துடும். இன்னொரு 3 நிமிஷம் கழித்து இதை பார்க்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். இந்த பாருங்க திருப்பி போட்டிருந்தோம் இல்லையா, இது ஒரு 3 நிமிஷம் ஆகிடுது. இந்த பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதுவே எடுக்க வருது. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த பாருங்க அடுத்த ஈட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றணுங்கிறதுல ஈட்டுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயும் இவ்வளோ மிச்சமாக இருக்குது. இப்போ இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்க இப்போ 2வது ஈடு ஊற்றிருக்கோம் இல்லையா, தட்டை போட்டு மூடி வச்சு 4 நிமிஷம் எடுத்து இதை நான் திருப்பி போடுறத காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான். இந்த பாருங்க ஒரு டேஸ்டியான தவளை அடை ரெடியாக எடுத்து நல்லா சுட சுட இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இதுலேயே உப்பு, காரம், தேங்காய், பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா வெண்ணெய் தொட்டுன்னு சாப்பிட்லாம், நெய் தொட்டுக்கலாம், எண்ணெய் மிளகா அப்படி, நாட்டு சர்க்கரை, அவியல், மோர் குழம்பு, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே, இல்லைன்னா தயிர் எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி தவளை அடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.